நம்ம வாழ்க்கையில மேல மேல போகணும்னா என்ன பண்ணணும்? பெரிய லாரிய பார்த்து முன்னால விந்துரு மேல போயிடுவ. நட பாக்குற நீ தந்த மேல போனா இன்னும் போய் கேட்டும் போய் அபகோசனமா பேசுற. அது அபகோசனம் இல்லடா, அபசகனம். அது என் வாயில சீக்கிரம் மேல வரணும். அது ஐடியா சொல்லு. அத சொல்லிட்டுனே இது மேல ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்கள கேட்டா கரெக்டா இருக்கும், கேளியா? ஆளை பார்த்தா பயமா இருக்குது. அட கேளியா சார். யாரா தாமல் தட்டு முக்க? யார் பண்ணிய? ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? 10 பைசா இல்ல. எச்டி குடிக்கு போனா கூட அச்சு தத்துறாங்க. எங்களை போய் கேக்குற? எச்டி குச்சா இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்துட்டீங்க? ஓ, உன் பொண்டாட்டிக்கு வாய் அதிகமா தான் பாக்குது. சரி, என்ன ஹெல்ப்? இல்ல சார், எல்லா வேலையும் இப்படி எது வேலையும் செட் ஆகல. இங்க என்ன வேலை கிடைக்குமா சார்? அதுங்களே எச்டிக்கு அழிஞ்சுனுக்குது, அதுங்களை போய் வேலை கேக்குற? இங்க பாருமா, எச்டி அழிவன் இவன், மிச்சிடி மட்டும் தானே அழிவன். அட நாதாரியா, ரெண்டும் ஒண்ணு தான்டா. பேசுறான் பாரு பேச்சு. சரி, அச்சட்டியும் மிச்சட்டியும் நாங்களே வச்சிடறோம். ஏதாவது வேலை கிடைக்குமா இங்க? ஏன் வீட்டுக்காரன மூட்டை தூக்கி காப்பாற்ற சொல்ல வேண்டியதுனா? மூட்டை மாதிரி வயிறு வச்சுனுக்குது, இது எங்க இந்த மூட்டை தூக்கு போகுது? ஏய், என்ன வெளியே வந்ததுல அசிங்க பத்துற? உன்னால பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிச்சை எடுக்க வேண்டியதாகுது பாரு. யாரு பிச்சைக்காரன்றா? அவள்தான் தெரிஞ்சுக்குமா? நோ கோவப்படாண்ணா. பொழைக்கிறதுக்கு வழிகிட்ட எப்படி கோவப்படுறேண்ணா? உன் பொண்டாட்டி அடிக்க வையா, கண்டபடியில பேசுதே. நாளா மானஸ்தையா? மானஸ்தானா? நான் கேட்ட கேள்விக்கு பள்ளத்துல போய் விந்துரு. கரெக்ட். போய் பழத்துல வந்துடுறியா? அப்படியே போட்டுனா இப்படியே போய் பள்ளத்துல விழுவ. சரிப்பா, எதுவும் மனசுல வச்சுக்க வேலை சொல்லுப்பா. திருப்பி அதுங்கிட்டே போய் பிச்சை கேக்குறேன். ஐயோ, உன்னை கட்டிக்கிட்டே வேஸ்டியா? அதுக்கு நீ கைதை கட்டின்னு இருக்கணும், மூட்டை சுமக்கல. பார், உன்னை கைதியோட மோசம்ன்றான். ஏன்பா அப்படியா சொன்ன? அதெல்லாம் விட நான் மாதிரி வேலை இருந்தா செய்வா. நல்லா ஏசி ரூம்ல குளு குளுன்னு சாப்பிட்டுனேங்கிற மாதிரி வேலை இருக்குதா? முண்டை கலப்ப வேலை கேக்குது பேரு. எப்படி ஏசி ரூம்ல துணுனே இருக்கணுமா? அப்பதான் வேத்து கட்டாது. உன் புத்தி மாதிரி தான் உன் தங்கச்சியும் இருக்குது, அப்படியே உக்காந்துனுக்குது. என்ன எதனா சொல்லு, என் தங்கச்சி எல்லாம் இருக்காத. யோ, அப்பதான் ஏன் பேசுவ? போன வாரம் மீன் குழம்பு ஆக்கி வச்ச, முள்ளு மட்டும் தான் இருக்குது. குழம்பு எல்லாம் மீனும் இல்ல, எல்லாத்தையும் வயிற்று நக்கிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் கூட வைக்கல? கொஞ்சம் கூட வைக்கலப்பா. அதான் எனக்கு பயங்கர கோவம். சின்ன குழந்தை ஏதோ ஆசைப்பட்டு இதெல்லாமா சொல்லின்னு இருப்பேன். சின்ன குழந்தையா? அது மூஞ்ச பார்த்தாலே வெறியா வருது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது மூஞ்ச நெசிக்கிற கழுத்துக்கு. எப்பா, உனக்கு வேலை கச்சிச்சு. என்ன வேலைங்க? யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கோ. உன் பொண்டாட்டி பண்றதை உன் தங்கச்சி பண்றதை எடுத்து போடு, பிச்சுக்குன்னு போவோம். உண்மையாவா சொல்ற? உண்மைதான் சொல்றேன். கட்டுப்பட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிய. யூடியூப் சேனல்னு சொல்லிட்டா போதுமா? பேர் என்ன வைக்கிறது? என்ன பேர் வைக்கிறது? அங்க போற கிளி கத்தினிக்கிறதா? பச்சை கிளின்னு பேர் வச்சிடலாம். பச்சை கிளி நல்லாதான் இருக்கு. இங்க பாரு, நல்லா இருந்தா போதாது, நல்லா உங்க சண்டையில எடுத்து போடணும். நான் போன வாரம் உருளைக்கல்லால இவர் அச்ச அந்த மாதிரி வீடியோ போட்டா அது மாதிரி உருளைக்காரில் ஆச்சுன்னா ஒரு வீடியோ தான் போட முடியும். அடப்பா, எப்படி இது கூட வாழ்ற? கடவுள் அமைத்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அட பூம்புக்கார பொம்மை வாயா, பாட்டு கூட ஒழுங்கா பாட மாட்டியா? அட உடுப்பா, பச்சை கிளி. மஞ்சா கிளின்னு வச்சா எப்படி இருக்கும்? உளுந்து போண்ட மூஞ்சியா, பச்சை கிளினா குறை. பச்சை கிளியே நல்லா தாங்குது. அப்ப எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சொல்றேன். எப்பா, பச்சை கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுக்க சொல்லுப்பா. நீதான் எதனா பேசண்டா பொம்மை மூஞ்சியா. பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பச்சை கிளின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என் பொண்டாட்டி பண்ற கொடுமெல்லாம் நான் வீடியோ எடுத்து பாருங்க. உங்க வீட்டுல ஏதாவது கொடுமை நாங்க தான் சொல்லுங்க. இந்த மாதிரி உலக்க மாதிரி எல்லாம் பேசாத, கட்ட கோவம் வந்துடும் எனக்கு. நான் என்ன கொடுமை பண்ணா? நீ பாயாசம் வச்சா ஏன் கருப்பாம்பூச்சி போட்ட? கருப்பாம்பூச்சி உயிருக்கு போராடி நினைச்சா, அதான் உயிருக்கு தான் செக் பண்ண. அதை செக் பண்ணி பாயாசம் வச்சா கீழே தானே ஊத்தணும். எடுத்து கீழே ஊத்தினாலே நாய் அதை சாப்பிட்டுச்சுல. நாய் சாப்பிட்டா 4 நாள் அதுக்கு குளிர் வரும். நான் தான் பெட்ஷீட் எடுத்துன்னு போய் போத்தனே. உன் பெட்ஷீட் எடுத்து போய் போத்துனே. ஏன் பெட்ஷீட் எடுத்து போய் போத்தனே? யாருன்னா இந்த குளிர் ஜுரம் போச்சுல நாய்க்கு. நாய்க்கு போய் செடிக்கு வந்துச்சே. அந்த பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து தான் உன் மேல போத்தனே. அதுல அது உச்சா போயிடுச்சு. எவ்வளவு கப்பிச்சு தெரியுமா? அதுக்கு என்ன பண்றது? அந்த அருவு கட்ட நாய் பெட்ஷீட் துவச்சு தரல. அந்த அருவு கட்ட நாய்க்கு நான் கதையில புற வாங்கி போட்டுக்கிறேன், சாங்கலாம் பிஸ்கட் வாங்கி போட்டுக்கிறேன். அப்போ உனக்குதான் அருவு இல்ல. அந்த பெட்ஷீட் அது துவச்சு தரல, நீ ஏன் அதுக்கு வாங்கி போடுற? தப்பு பண்ணிட்டல, அந்த நாய் வரத்தை பாத்துக்கிறேன். ஏய், என்னடா நடக்குதா? வீடியோ பண்ணணும்ல, அதான் ரிஹர்சல் பண்ணினுக்குறோம். இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி போங்க, வெற்றி நிச்சயம். பச்சை கிளி. பச்சை கிளியே. அட வாயா. சட்டு புட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.